இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ஏசாயா 59வது அதிகாரம் 19வது வசனம். வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரே ஒரு கண்ணுக்கு தெரிந்த எதிரிய நம்முடைய மாம்சத்தில் போராடி போராடி தோற்று போகிறோம். அந்த எதிரி ஒரு மனிதனாக இருக்கலாம், இல்லை பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம். ஆமாம், தரித்திரம், கடன், பொருளாதார பிரச்சனைகள், வியாதிகள், இது எல்லாமே நம்முடைய எதிரிகள் தான். பாவம், விசுவாசமின்மை, அசுத்தம், இவைகளும் கூட நம்மளை வீழ்த்தும் வல்லமை கொண்ட எதிரிகள் தான். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையின் ஊழியம் நடக்க போகுது. ஆம், ஒரு எதிரி, 2 எதிரி அல்ல, வெள்ளம் போல எதிரிகள் உங்களை சூழ்ந்து கொண்டா கூட நம்முடைய தேவன் அவங்களுக்கு முன்பாக ஒரு ஜெயக்கொடியை உங்களுக்காக ஏற்ற போகிறாரு. இந்த வார்த்தையை முழுவதுமாக நீங்கள் வாசித்து பார்த்தா தெரியும், தேவனுடைய நாமமும் அவருடைய மகிமையும் இதை உங்களுக்காக செய்ய போகுது. ஆகவே அவருடைய நாமங்களை உச்சரித்து கொண்டே இருங்க. அவருடைய மகிமையை உங்களுடைய ஆராதனையால் உங்களை சூழ்ந்திருக்கும்படி செய்யுங்க. இந்த மாதத்தில் நிச்சயமாக அற்புதங்களை பெற்றுக்கொள்வீங்க. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனங்களுக்கு நன்றியப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றி. இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் 100 மடங்கு பலன் தருகிறமைக்காய் நன்றியப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் சூழ்நிலைகளையும் அறிவிங்க ஏசப்பா. என்ன காரணத்துக்காக இப்பொழுது கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க, அவங்க இருதயத்தில் இருக்கக்கூடிய வேதனைகள், அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வேலை பார்க்குற இடங்களில் இருக்கக்கூடிய துரோகங்கள், இது எல்லாவற்றையும் நீங்கள் அறிவிங்க ஏசப்பா. இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எதிராக இருக்கக்கூடிய எல்லா எதிரிகளையும் வீழ்த்துகிற வல்லமை உங்களுடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்க ஏசப்பா. ஆவியானவர் தாமே ஜெயக்கொடியை ஏற்றுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஒரு எதிரி அல்ல, 2 எதிரி அல்ல, வெள்ளம் போல எதிரிகள் சூழ்ந்து வந்தால் கூட வெற்றி அப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தான் சொல்லியிருக்கிறீங்க ஏசப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. போராட்டத்தின் மத்தியில் அப்பா என்ன செய்வதுனே தெரியாமல் இன்றைக்கு உம்முடைய வார்த்தையை வாஞ்சியோடு கேட்டுக்கொண்டு அப்பா ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் கண்ணோக்கி பாருங்கப்பா. இதுவரைக்கும் தோல்வியே பார்த்துக்கிட்டு இருந்த உம்முடைய பிள்ளைகளின் கண்களுக்கு நேராக அப்பா நீங்கள் ஒரு வெற்றியை அனுப்புகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருடைய ரிக்வெஸ்ட் மெசேஜும் நன்றி சொல்லுகிற மெசேஜாய் மாறணும்ப்பா. அமேன். அப்பா, இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து நீங்கள் சொல்லுகிற வார்த்தைகளுக்காக நன்றி ஏசப்பா. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அப்படின்னு சொல்கிறீங்க ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் முன்பாக நீங்கள் போகிறீங்க ஏசப்பா. அவங்க கூட நீங்கள் இருக்கிறீங்க ஏசப்பா. அமேன். அப்பா, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு நீங்கள் சொல்லியிருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. மனிதர்கள் எல்லாரும் கைவிட்டு போனால் கூட அப்பா, காசு பணம் சேர்த்து வச்ச அத்தனை சொத்துக்களும் கைவிட்டு போனால் கூட அப்பா அந்த பிள்ளைகள் கூட நீங்கள் இருக்கிறீங்கப்பா. அம்மேன். அப்பா, நீங்கள் பலங்கொண்டு திடமனதாக இருங்கள்னு எங்களை பார்த்து நீங்கள் சொல்லியிருக்கிற கிருபைக்காக நன்றி ஏசப்பா. இப்பொழுது அப்பா நீங்கள் எங்கள் கூட இருக்கிறதுனால, நீங்கள் எங்கள் முன்னாடி போகிறதுனால, வேறு எந்த காரணத்தினாலும் இல்லை ஏசப்பா. எங்களோடு நீங்கள் இருக்கிற ஒரே காரணத்தினால நாங்கள் ஒவ்வொருத்தரும் பலங்கொண்டு திடமனதாக இருக்கிறோம் ஏசப்பா. வெள்ளம் போல சத்துருக்கள் வந்தாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம், கலங்க மாட்டோம்ப்பா. ஆவியானவர் ஜெயக்கொடி எங்களுக்காக ஏற்றுகிறாரப்பா. எங்களுக்காக நீங்கள் யுத்தங்கள் செய்கிறீங்க ஏசப்பா. அம்மே, நன்றியப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. அம்மே, நாங்கள் பலங்கொண்டு திடமனதாக இருக்கிறோம் ஏசப்பா. எந்த எதிரியை பார்த்தோம், எங்களுக்கு எதிராக வரக்கூடிய எந்த சத்துருக்களை பார்த்தோம் நாங்கள் பயப்பட போகிறதில்லப்பா. எங்களுக்கு எதிராக சத்துருக்களின் எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக எங்களுக்கு நீங்கள் தருகிற ஆசீர்வாதமும் அதிகமாகுதுப்பா. எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தியை நீங்கள் ஆயத்தை பண்ணி வச்சுருக்கிறீங்கப்பா. சாதாரண சாப்பாடு இல்லைப்பா, விருந்து சாப்பாடு
நீங்கள் எங்களுக்காக வச்சுருக்கிறீங்க ஏசப்பா. அமேன். எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எதிரிகளை அப்பா நீங்கள் பழி வாங்குகிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்கள் எதிரிகளை நீங்கள் தோற்கடிக்கிற விதமே அப்பா உம்முடைய பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கிறது தான்ப்பா. அமேன். மேன்மேலும் ஆசீர்வதித்து உயர்த்தி எங்களை சுற்றி இருக்கிற எங்கள் எதிரிகள் பார்த்து அப்பா மனம் நோக வைக்கிறீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. உம்முடைய பிள்ளைகளாக எங்களை வேறு பிரித்து காட்டுறீங்க ஏசப்பா. மற்றவங்களிலிருந்து அப்பா உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் வேறு பிரித்து அப்பா நீங்கள் காட்டுகிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற இதில் எத்தனை பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படாமல் இவ்வளவு நாட்களாக காத்துட்ருக்குறாங்க ஏசப்பா. இன்றைக்கு கூட எனக்கு இன்றைக்காவது விடுதலை கிடைச்சிராதா, எனக்கு இந்த காரியத்தில் நன்மை கிடைச்சிராதான்னு சொல்லிட்டு அப்பா ஏக்கத்தோடு ஜெபிச்சிட்ருக்குறாங்க ஏசப்பா. இந்த பிள்ளைகளின் அந்தரங்கங்களை நீங்கள் அறிவிங்க ஏசப்பா. அவங்க இருதயத்தின் வாஞ்சைகளை நீங்கள் அறிவிங்க ஏசப்பா. எப்படி ஆகிலும் அப்பா இந்த பிள்ளைகளுக்காக ஏதாகிலும் இன்றைக்கு செய்து அருளுங்கப்பா. அமேன். ஏதாகிலும் செஞ்சு இந்த பிள்ளைகளை உயர்த்துங்க ஏசப்பா. அத்தனை நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளட்டும்ப்பா. ஆசீர்வதிங்க ஏசப்பா உம்முடைய பிள்ளைகள். அமேன். நீங்கள் தான் இந்த பிள்ளைகளுடைய அப்பாங்கிறத சுற்றி இருக்கிற ஜனங்கள் இன்றைக்கு அறிந்து கொள்ளட்டும் ஏசப்பா. அமேன். கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகளுக்கு முன்பாக போகிறீங்க அப்பா. இந்த பிள்ளைகளோடு இருக்கிறீங்க. இந்த பிள்ளைகளை விட்டு நீங்கள் விலகுவதில்லை, ஒரு நாளும் கைவிடுவதில்லை. எப்பேற்பட்ட ஆபத்தாக இருந்தால் கூட நீங்கள் இந்த பிள்ளைகளை கைவிடுவதில்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க ஏசப்பா. அம்மேன். எங்களை பயப்படவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம்னு சொல்லியிருக்கிறீங்க ஏசப்பா. நீங்கள் இருக்கும்போது, எங்கள் அடைக்கலை பாறையாகிய நீங்கள் இருக்கும்போது அப்பா நாங்கள் பயப்பட மாட்டோம்ப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலும் இப்பொழுது தைரியத்தின் ஆவி ஊற்றப்படுகிறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. எத்தனை எதிரிகள் வந்தாலும் சோர்வுக்குள்ளாகாமல் அப்பா பலங்கொண்டு திடமனதாக இருக்கிறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. இந்த பிள்ளைகள் சுயத்தினால் இப்போ எதிரிகளை போராடுறதில்லை ஏசப்பா. இந்த பிள்ளைகளுக்கு முன்பாக நீங்கள் செல்றீங்கப்பா, யுத்தத்தை அப்பா நீங்கள் செய்கிறீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். எப்பேற்பட்ட பிரச்சனைனாலும் உங்கள் முன்னாடி அது தோற்று போகும் ஏசப்பா. இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் வெற்றியை கொடுக்குறீங்கப்பா. இன்றைக்கு அமேன். இந்த ஜெபத்துக்கு அப்புறம் அத்தனை பிள்ளைகளையும் சாட்சியாக எழுப்புங்க ஏசப்பா. அம்மேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன காரியத்தை குறித்து இப்பொழுது யோசிச்சுட்டு இருக்கிறாங்களோ, எந்த காரியத்துக்காக இப்பொழுது வேண்டிகிட்டு இருக்கிறாங்களோ அதில் நீங்கள் வெற்றியை கொடுக்குறீங்கிறத நான் விசுவாசிக்கிறேன் ஏசப்பா. அம்மேன். ஸ்தோத்திரப்பா. நன்றி ஆண்டவர். இந்த பிள்ளைகள் இன்றைக்கு சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றையும் விலக்கி பாதுகாத்தரலுங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.